நம்ம வீடியோவில் ஆக்சுவலி வந்து ரொம்ப ப்ராடக்ட்டை மட்டும் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது. பட் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால என் லைஃப்பில் நடந்த காமெடிஸு அந்த மாதிரி சொல்லலாம் பேசிக்கிறாங்க. அல்ல காது ஆட ஆட காது கழண்டி வந்துடுவா போல எனக்கு. அவங்களுக்கே மனசாட்சி வேணும் கொஞ்சமாச்சும். அதை பார்த்துட்டு இப்படி வேணாலும் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலி சாப்பிட்டேன், சாரி, கொஞ்சம் பசியாதான். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு இந்த வீடியோவில் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண இயரிங் செட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த பீகாக் டிசைனில் இருக்கிற இயரிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபெதர் வச்ச மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஆக்சுவலி ஹேண்ட் பெயிண்டிங்காக இல்லை வந்து என்எம்எல் ஊற்றிருக்காங்களான்னு தெரியல. பட் ஆனால் சீஸ் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு ஒரு பேர் பண்ணுறதுக்கு ரிங்கும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த ரிங்லேயும் இந்த அதான் ஜிம்காலாம் தொங்குது பார்த்தீங்கன்னா, மணிலாம் அழகாக இருக்குது. ஆனால் என்ன இது ரொம்ப பளிச்சுன்னு கொஞ்சம் டல் கலராக இருக்குது ரிங்கு. அது மட்டும் தான் வந்து ஒரு குறையா தெரிஞ்ச தவிர மற்ற எதுவுமே எனக்கு வந்து தெரியல எனக்கு. பட் ஃபைன், ஓகே. கையில் தானே போடுறோம். பட் பக்கத்தில் போடுறதா தான் நமக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்மளுக்கு. பட் கையில் போடுறதுனால அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 110 தான் நான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது கீழே வந்து சில்வர் கலர் முத்து கொடுத்துருவாங்க, இதில் ஒயிட் கலர் முத்து கொடுத்துருவாங்க. பட் மேபி இது வேற பேருதுன்னு நினைக்கிறேன். இதில் நமக்கு மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் ஃபைன், நல்லா இருக்குது. 110க்கு தாளம் வாங்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. சீஸாக நான் சொல்லணும்னா நான் சும்மா சொல்ல லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ரொம்ப வெயிட்டாக தான் சொல்லுவேன் நான். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. 110க்கு தாளம் வாங்கலாம். இந்த வேர் பண்ணி கட்டுறதுன்னு பார்த்துலாம். இருக்குல்ல, எனக்கு இங்கே பாருங்க, இங்கே காதுன்னு தொங்குற மாதிரி கூட தெரியல. ஸோ அதனால ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. 110 தாளம் வாங்கலாம்னு நினைக்கிறேன் நான். இதெல்லாம் வந்து 110 கொடுத்தீங்கன்னா நான் தாளம் வாங்கி, அதுவும் ஜிம்கா வேறு நல்லா பெரிய இயரிங்காக இருக்குது பாருங்க, நல்ல பெரிய இயரிங்கு. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நெக்ஸ்ட் பார்த்தலாமா? ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து எல்லாமே ஜிம்காவும் கிடையாது, ஸ்டட் கம்மலும் கிடையாது, எல்லாமே மிங்கிள்டாக இருக்க மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு காம்போவும் இருக்கும், ரொம்ப லோ காஸ்ட்லியும் இருக்கும், ரொம்ப மினிமலிஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப பெரிய இயரிங்காகவும் இருக்கும். அண்ட் சில்வரும் பேஸ்டு நிறைய இருக்குது, அண்ட் கோல்டு ஃபினிஷிங்கும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் மிங்கிள்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த காம்போ இயரிங் தான். எஸ், இந்த காம்போ இயரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரெண்டுமே நல்லா பெருசு. சரி, இதோட சில்வர் பேஸும் பாருங்க, நல்லா பெரிய ஜிம்கா. இது வந்து நல்லா நீட்டமா இருக்கு. இது வந்து கீழே ஜிம்கா வந்து பெருசா இருக்குது, இது கீழே ஜிம்கா வந்து நல்லா நீட்டமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்போ வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணால் பேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆன இயரிங் இது. ஈவன் இந்த டிசைனர் சாரீஸ் கூட நம்ம வேர் பண்ணலாம். நம்ம சில்வர் டோனில் இருக்க பார்ட்டி வேர் சாரீஸ்க்கு இந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு இயரிங்குமே. ஸோ இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 175 தான். 175 தாழ்மாக நினைக்கிறேன். அண்ட் அகெயின் ரெண்டுமே வந்து லைட் வெயிட்டட் தான். சென்டரில் ரெண்டுமே வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரிஜினல் ஸ்டோன் தான். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அழகாக இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த முத்து கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது. சவுண்ட் கேட்குதா? நல்லா இருக்குல்ல, கேட்குதுல, நல்லா இருக்கு. இதெல்லாம் கேட்கல, இவ்வளோ கேட்கல, ஏன்னா இவ தான் கேட்குறா நல்லா. நம்ம இந்த மாதிரி தொங்கட்டெல்லாம் போட்டு நம்ம சின்ன ஆடம்பெல்லாம் நான் கேட்கும். ஸோ நான் வேர் பண்ணி கட்டுறதுன்னு பார்த்துலாமா? எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன் நான். என்ன சம்பவம்னா, எங்கள் அக்கா ஒரு ரீசெண்டாக ஒரு சம்பவம் வாங்கினாங்க. அந்த சம்பவம் தான். நம்ம வீடியோவில் ஆக்சுவலி வந்து ரொம்ப ப்ராடக்ட்டை மட்டும் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது. பட் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் என் லைஃப்பில் நடந்த காமெடிஸு அந்த மாதிரி சொல்லலாம். கஷ்டங்கள்லாம் வேண்டாம். கஷ்டங்கள்லாம் சொன்னால் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்குறவங்களும் நெகட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். எதுக்கு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு? அதனால வந்து நான் ஃபன்னாக போனது, நான் மொக்கே வாங்கினது, அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் வந்து என்னோட ஸ்கூல் மெமரிஸ், காலேஜ் மெமரிஸ்லாம் சொல்கிறேன் நான். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு கேட்க ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோ பிட்வீனில் சொல்கிறேன். அது ஒரு கதையாக சொன்னதான் வந்து போர் அடிக்கும். இன் பிட்வீன் ஒரு ஷார்ட்டாக சொன்னேன்னா கொஞ்சம் போர் அடிக்காது நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன சின்ன ஞாபகங்கள்லாம் சொல்கிறவங்க ஷேர் பண்ணுறேன் நான். உங்களுக்கு அந்த மாதிரி கேட்க ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த வீடியோவில் ஒன்று ஷேர் பண்ணுறேன். எனக்கு சொல்லும் போதே சிரிப்பு வருது எனக்கு. நான் சொல்கிறேன் சரிங்களா? இன் பிட்வீனில் சொல்லுவேன், ஆனால் இப்போ கிடையாது. இன் பிட்வீனில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதை போட்டு பார்த்துடலாமா? நல்லா ஹெவியாக இருக்குல்ல, ஏதோ ஃபங்க்ஷன் போடுற மாதிரி இருக்குது. 175 தாழ்மாங்கன்னு நினைக்கிறேன் நான். மேபி இப்போ அப்கமிங்கில் 4th அப்போ வந்து ஏதோ டிஸ்கவுண்ட்ஸ் போகுதுன்னு நினைக்கிறேன் மீஷோவில். ஸோ அப்போ இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் நல்லா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துலாமா?
ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த மாதிரி ஹேங்கிங்கான இயரிங்ஸ் தான். மோஸ்ட்லி நான் ரொம்ப இது வந்து ஃபர்ஸ்ட்டில் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் அழகாக நிற்கும் அப்படி காதோட ஒட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஜிமிக்கி வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா பெருசாக இருக்கால, அதனால ஜிமிக்கி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 121. என்னடா இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் பேஸில் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. கோல்டன் பேஸ்லேயும் இருக்குது அண்ட் காம்போலையும் இருக்குது. இப்போ நான் லாஸ்ட்டாக காமிச்சிங்க அது காம்போ தான். அதை விட இன்னும் 4 இல்லை 3 அந்த மாதிரி காம்போன்னு எடுத்து வந்திருக்கேன். பட் அதனால ரொம்ப பெருசாக இருக்காது. இப்போ பார்க்கும்போது பெருசாக இருக்காது, கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் அண்ட் எல்லாம் வேரி ஆகுது. பட் ஸ்டில் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சதா இருக்குது. இதனால் நடுவில் பீக்காக் வச்சு அது பெரிய பெரிய முத்துலாம் வச்சு கொடுத்துருக்கிறது தான் ரொம்ப அழகாக இருக்குது. 121க்கு வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே லைட் வெயிட்டடாக இருக்குது. எனக்கு அதுதான் ரொம்ப மெயின். ரொம்ப வெயிட்டாக போட்டு ஹோல் டே வந்து நம்ம கேரி பண்ண முடியாது. ஸோ லைட் வெயிட்டடாக இருக்கிறதுனால நம்ம ஹோல் டே வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வேர் பண்ணலாம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு, வேர் பண்ணி கட்ட எப்படின்னு பார்த்துலாம். இப்படி திரும்பி இருக்குல்ல, லைட்டாக இப்படி தூக்கி விட்டுன்னு. ஸோ வந்து ரொம்ப ஹெவியாகவும் தெரில அண்ட் ஹெவியாகவும் தெரியுது. 2 காம்பினேஷன் இருக்குது. ஏன்னா ரொம்ப தின்னான ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கறதுனால கீழே மட்டும் ஹெவியாக கொடுத்துருந்தா கொஞ்சம் போட்டிருக்க மாதிரி இருக்குது, போடாத மாதிரி ஹெவியாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு 121 வாங்கலாம்ல, நல்லாயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஹெவி இயரிங் தான். இது ஆக்சுவலி வந்து நல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரியான இயரிங் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஏன்னா நல்ல ஹெவி, அதில் குந்தன் செட்டில் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ரேஞ்சு வந்து கொஞ்சம் பிட் காஸ்ட்லி தான், 389 ஆக்சுவலி. இன்னும் பேசிக்கிறாங்க, அதனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஹெவியாகவும் இருக்கும், வெயிட்டாகவும் இருக்குது. ஆக்சுவலி குந்தன் செட்டுனாவே கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். கீழே அந்த ஜிம்கா மேலே கொடுத்துருக்காங்க, அதனால் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் போடும்போது கொஞ்சம் செக்யூர்டாக போடுங்க. இந்த காது விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு செக்யூர்ட் லாக் இருக்கும் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து காது வந்து டேமேஜ் ஆகாது நம்மளுக்கு. இது அவங்க டீட்டெயிலிங் ரொம்ப அழகாக இருக்குது, வச்சு பாருங்கள். இதோட பெருசாக இருக்குது, நான் போட்டிருக்கேன்ல அதோட ஹைட்டில் இருக்குது. தெரியல, வேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாம் ஹெவி. எனக்கு போட்டோன்னே இன்னொரு ஃபங்க்ஷன் போக போகிறேன் நான், அந்த மாதிரி இருக்குது எனக்கு. நல்ல ஹெவி, காது ஆட ஆட காது கழுண்டி வந்துடுவா போல் எனக்கு, அந்த மாதிரி இருக்கா. நல்லா இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய இயரிங் போடுறீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் பீஸ் போடுறீங்கன்னா நெக்குக்கு நம்ம எதுவும் போட தேவையில்ல. ஏன்னா ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு மேலே போடுறீங்கன்னாவே இவ்வளோ தூரம் வந்துடுது. ஸோ இவ்வளோ தூரம் போகிறீங்கன்னாவே நெக்குக்கு எதுவும் போட தேவையில்ல. ரொம்ப மினிமலிஸ்ட்டாக வந்து இன்விசிபிள் செயின் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹார்டாக தெரியாது நம்மளுக்கு. நல்லா இருக்குல்ல. 389க்கு ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா குந்தன் செட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா அதுவும் எல்லாம் டீட்டெயில்டிங்காக கொடுத்துருக்காங்க, அதனால ஹெவியாக இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அதனால தாராளமாக வாங்கலாம். ஏன்னா எல்லா இயரிங்குமே வந்து பார்த்து பார்த்தா வாங்கினா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு அப்படி இருந்துமே எனக்கு 2 சொதப்பியிருக்காங்க. நான் அது என்னென்னு காட்டுறேன், நம்ம வீடியோவில் காட்டுறேன்னா அது என்னன்னு பார்த்துருங்க. அவங்களுக்கே மனசாட்சி வேணும் கொஞ்சமாச்சும். அதை பார்த்துட்டு இப்படி கொடுக்குறோமே, அந்த பொண்ணு வந்து வாங்குமா வாங்காதா, ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கணும். எதுக்கு வேஸ்ட்டாக வந்து டெலிவரி கொடுத்து எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஏதாச்சும் நம்மளுக்கு டைம் இல்லை போல, அவங்க பொழுதுபோக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அமுச்சு விடுவோம், என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம், வச்சுதான் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க போல. சரி, நாங்கள் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். நான் சொன்னது வேறு எதுவும் கிடையாது, இந்த செட்டு தான். ஆக்சுவலி இங்கே என்ன ஏமாத்தின செல்லரு இவங்க தான். இப்போ டேமேஜாக என்ன சொல்லலாம், உடஞ்ச பீஸ் அதுக்குள்ளேயே இருக்கும் கவருக்குள்ளேயே. பட் ஆனால் இவங்க இல்லவே இல்லை, கவர் நல்லா எம்டியாக இருக்குது. இது பாருங்க, புரியலையா? சரிங்க காட்டுறேன். இங்கே பாருங்க, இதில் 3 இருக்கா டாசல்ஸ், இதில் 2 தான் இருக்குது. இன்னொன்று எங்கே நான் பண்ணுறது? இல்லை இதே பிச்சு போட்டுருணுமா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அனுப்புறவங்களுக்கே யோசிக்கணும்ல, இந்த மாதிரி அமிச்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 132. 132க்கு இப்படி பார்த்தீங்கன்னா வாங்கலாம். பட் இப்படி பார்த்தீங்கன்னா வாங்கலாமா? ரிட்டன் தானே பண்ணணும், நம்ம ரிட்டன் தான் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஏன்னா இதில் நல்லா இருக்குது, இந்த மணிலாம் கொடுத்து பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிங்க்கு, ஆரஞ்சு, இல்லை கோல்டன், சில்வர் எந்த காம்பினேஷன் போனாலும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்குது. பட் என்ன பிரயோஜனம், இதில் வந்து இல்லவே இல்லையே ஒன்று. நல்லா இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், பட் திருப்பியும் அதே மாதிரி லெத்தாஜிக்கு அமிச்சிட்டாங்கன்னா இதே மாதிரி டேமேஜா. ஸோ அவங்க கூட விளையாடிட்டு இருக்கோம், ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அது பெட்டர், நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதே பெட்டர் நம்மளுக்கு. இது நான் போட்டு காட்டினா ஒரு பக்கம் மட்டும் போட்டு காட்டுறேன் இருங்க. நல்லா இருக்குது, பட் ஆனால் இது ஒன்று மட்டும் தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்.
நல்லா இருக்கு. ஆனால் இயரிங் ரொம்ப அழகாக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது, ரொம்ப அழகாக. இந்த மாதிரி நிறைய பேர் போடுவாங்க ஆக்சுவலி. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் காலேஜ் டைம்ஸ்லேருந்து கூட நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் இந்த மாதிரி வந்து நல்லா ஹேங்கிங்கில் அந்த மாதிரி டேசஸில் வச்சு போட்டிருக்காங்க, பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிளாக் ஜும்கா தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி வந்து பிக்சரில் பாருங்களேன் வந்து ரொம்ப பெருசாக காட்டுறாங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு. அந்த ஜும்கா ஆகட்டும், அந்த சென்டர் பீஸ் ஆகட்டும், நல்லா பெருசு பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அந்த மாதிரி தான் நான் வாங்க நல்லா பெருசாக இருக்கும்னு சொல்லி தான் நான். பட் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. இதோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 126 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் அவ்வளோ பெருசுக்கு 126க்கு ஓகே சொல்லலாம்னு நினச்சிட்டேன். பட் இது வந்து ஓகே, வாங்கலாம். இது வந்து ஆக்சுவலி லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நல்லா தெரியுது, சவுண்டு கேட்குதா? நடந்தா கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக மினிமலிஸ்ட்டாக கேட்கும். நல்லா இருக்குது. இதை வேறு பண்ணி கட்ட எப்படின்னு பார்த்தலாமா? நல்லா இருக்குல்ல, நல்லா ஆக்சிடைஸ்டாக இருக்குது, ரொம்ப பிளாக் கலர், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. என்ன கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம், அது மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இல்லை மற்றபடி எனக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து கோல்டன் கலரில் காம்போ. இது ஆக்சுவலி கோல்டன் இயரிங்கில் காம்போ பாருங்கள், 4 செட் ஆக்சுவலி. எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாமே வந்து பிங்க் டோனில், பிங்க் அண்ட் க்ரீன் டோனில் இருக்கிறதுனால அப்படி இருக்கு. 2 சின்ன ஜிமிக்கி அண்ட் 2 பெரிய ஜிமிக்கி. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 135 நான் வாங்கினேன். பட் நான் இமேஜை பார்க்கும்போது ஓகே வாங்கலாம், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் எல்லாமே ஒரே கலராக இருக்குன்ற டவுட்டில் தான் வாங்கினேன். பட் ஸ்டில் ஓகே, வாங்கலாம், போடலாம். பட் ஆனால் என்னென்னா போட்டால் எல்லாமே ரொம்ப ஈக்குவலாக இருக்க மாதிரியே இருக்குமோ அப்படின்னு தோணுது இப்போ எனக்கு. இப்போ இந்த கம்மல் இன்னைக்கு போகிறோம், இந்த கம்மல் 4 அன்னைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன போட்ட கம்மலே இன்னும் 4 போடுறாங்க அப்படின்னு எனக்கு. போடலாம், தப்பு இல்லை நான் சொன்னேன். பட் நீங்கள் காம்போவும் வாங்குறீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் சொன்னேன். நான் ட்ரை பண்ணி காட்டுறேன், எப்படின்னு பார்த்தலாமா? ரொம்ப சின்னதாக இருக்கோ இதுக்கு பார்த்ததில்ல. எஸ், பட் இந்த மாதிரி சின்னதாக போடுறவங்களுக்கு பெருசுன்னு நினைப்பாங்க. இது வந்து அந்த மாதிரி பர்சனுக்கு இது நல்லாயிருக்கும். இது வந்து ஃபங்க்ஷன் மோடில் போடுவாங்க அவங்களே. ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப சூட் ஆகும்னு நினைக்கிறது. கொஞ்சம் ஹோம்லி ஃபீல் தெரிகிறதோ கோல்டன் கலர் ஜுமுக்கா போட்டோன்னே. ஆக்சுவலி கதை சொன்னேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்ன சம்பவம்னா, நானும் எங்கள் அக்காவும் ரீசெண்டாக வந்து கடைக்கு போனோம். கடைக்கு போகும்போது வந்து ஒரு சின்ன யானை வண்டி தெரியும்ல உங்களுக்கு, அதில் வந்து வாட்டர்மெலன் தர்பூசணி பழம் எடுத்துருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு சாப்பிடணும் போல இருக்கேன்றதுக்காக நான் வாட்டர்மெலன் வாங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்காட்ட சொன்னேன்னு சொல்லிக்கிட்டே, எப்படி இங்கே இருக்குன்னா இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் அந்த வேலை வண்டியில் போயிட்டு இருக்கோம், நாங்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறுத்திட்டே இருக்கேன். நான் கிட்ட போகும்போது எங்கள் அக்கா சொல்லி வாய்மூலம் கிட்ட போயிட்டு நான் அதுக்குள்ள நான் சொல்லி வாய்மூல எங்கள் அக்கா அதுக்குள்ள நம்ம சொன்னாங்க, ஏய் வேணாண்டி, நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வருங்க கரெக்டாக போய் நிறுத்திட்டோம் நாங்கள். அது ஓனர் பார்த்துட்டாரு, தர்பீஸ் பழம் வைக்கிறவர் பார்த்துட்டாரு. அவர்ல சாப்பிடவே இல்லை, அதுவும் நல்லா இல்லை நீங்களே சொல்றீங்களா அப்படின்னு என்ன சமைச்சிரு மாட்டிட்டியா மாட்டிட்டியா. எனக்கு செம சிரிப்பு ஆயிடுச்சு. எனக்கு மாட்டினோன்னு எனக்கு அங்கே லைவ்ல பார்க்கும்போது பயங்கர சிரிப்பா இருந்துச்சு. ஏன்னா நம்ம சாப்பிட்டு பார்க்கவே இல்லை, எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுக்குள்ள வந்து நல்லா இருக்காது அப்படின்னு எங்க அக்கா சொன்னோன்னே அவர் வந்து சமங்கான. இதுவே நம்ம வாட்டி வாங்கி அவர்கிட்ட வாங்கி நல்லா இல்லைன்னு சொல்லி தான் நம்ம சொல்லலாம். பட் வாங்கிறதுக்கு முன்னாடி நல்லா இல்லைன்னு உடனே அவர் வந்து என்ன ஆயிடுச்சு, அது முன்னாடி இப்படி சொல்லிட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. எங்க அக்காவுக்கு சமைச்சிட்டு மாட்டிக்கிட்டா ஐயோ அப்படின்ற மாதிரி அக்காவுக்கு ஆயிடுச்சு. ஆனா என்ன நம்ம ஃபேக்டரி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்தா நல்லாதான் இல்லை, இனிப்பா இல்லை. சில பழம் நல்லா இனிப்பா இருக்கும், சில பழம் வந்து தண்ணியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தண்ணி பழம் தான் இது. ஆனா இனிப்பு இல்லை, ரொம்ப இனிப்பு இல்லை, லைட்டாக ரொம்ப மினிமலிஸ்டா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்க அக்காலாம் சொன்னா ஆக்சுவலி அவளும் சம்பவம் வாங்கினா, நானும் வாங்கினேன். ஏன்னா நல்லா இருக்காது சொல்லி நான் வாங்கினேன் பார்த்தீங்களா, அது எனக்கும் சம்பவம். நல்லா இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட வாங்கினேன் பார்த்தீங்களா, அதுவும் எங்கள் அக்காவுக்கு சம்பவம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகினே இருந்துச்சு, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு வச்சுருந்தேன். ஏன்னா எங்கள் அக்கா சில டைம் தான் பண்ணுவான், கரெக்டாக ஒரு இடத்துக்கு போன அப்புறம் தான் வந்து அது மாட்டிப்பா.
கரெக்டாக ஐய் நல்லா இருக்குமா தெரியலடி இது எதுக்கு ஆர்டர் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. இல்லையா அந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லடி சொல்லிட்டு பக்கத்தில் ஓனர் நிற்பாங்க, நல்லாவே இல்லடி அப்படின்றவா. அவங்களாம் அம்மா நான் நிற்கிறேம்மா இங்கேன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் எங்கள் அக்கா மாட்டியிருக்கா. அதனால எனக்கு சடனாக வந்து சொல்லணும்னு தோணுச்சு உங்ககிட்ட. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் கடி ஜோக்குன்னு சொல்ல, கடி ஜோக்கு இல்லை, சின்ன ஒரு மெமரிஸ் என்னோடது. அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் எங்கள் அக்கா கூட உட்காந்து நாங்கள் ஃபன் பண்ணோம், செம்ம காமெடியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் கண்டிப்பாக சீக்கிரம் பண்ணலாம். நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிக்கும் பிடிக்காதுன்ட்டு, அந்த மாதிரி ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணுறோம். ஓகே, அடுத்து சின்னது போட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு பார்க்க கடுப்பாயிடும் உங்களுக்கு. அப்புறம் என்னடா இது ஒரு இயரிங் ஒரு செட் ஆஃப் இயரிங் வந்து ரொம்ப நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும், அதனால ஓகே கோச்சிக்காதீங்க. அப்புறம் நம்ம எல்லாமே போட்டு காட்டலன்னு சொல்லக்கூடாது, குவித்துக்க கூடாது. ஓகே, கோவிச்சுக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த இயரிங் தான். நல்லா பெருசாக இருக்குல்ல, அதில் ஒரு மேலும் நல்லா பெருசாக இருக்குது, கீழே நல்லா பெருசாக இருக்குது. அதில் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காகவும் தெரியும் நம்மளுக்கு. அதாவது நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையு, 308. ஆக்சுவலி நான் இது எதுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணேன், இதோட ஃபினிஷிங் கலர் பாருங்கள், தெரியுதா? அதில் ஒரு சில்வர் கலர் மேட்டிஃபை, ஒரு சில்வர் உண்மையாக வெள்ளி அந்த மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த கலர்லாம் வந்து ரொம்ப எக்ஸிபிஷனை நான் வந்து இயரிங்ஸ்லாம் பார்ப்பேன் நான். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், சின்ன சின்ன இயரிங்ஸ் ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க, ரெண்ட் கொடுக்கணும், அந்தக்காக மேபி ஹை காஸ்ட்டாக இருக்கலாம். பட் எனக்கு சீசன் தெரியாது என்ன ரீசன் சொல்லிட்டு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 308 தான், தாராளமாக வாங்கலாம். ஏன்னா சின்ன இயரிங்ஸ்லாம் வந்து லிட்டிலே 200 அபவ் சொல்லுவாங்க. பட் இதில் வந்து இவ்வளோ பெரிய இயரிங்னா வந்து 500 அபவ் சொல்லியிருப்பாங்க. பட் 308 வந்து தாராளமாக வாங்கினா நம்ம போகிற வர செலவு எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி நான் சொல்கிறேன் நான். ஸோ தாராளமாக வாங்கலான்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு இயரிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லைட் வெயிட்டடாகவும் இருக்குது. எனக்கு இந்த ஃபினிஷிங் ஆஃப் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. சரிதா, நான் வேர் பண்ணி கட்டேன் எப்படின்னு பார்த்துடலாம். நல்லா இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஆக்சுவலி. அதனால் பெருசாகவும் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது மிரர் இயரிங்ஸ் தான். இது ஃபுல் வந்து மிரர் வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா எனக்கு இது ஒரு ஸ்டோன் வந்து விழுந்துருச்சு எனக்கு, திருப்பி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான். அண்ட் இந்த இயர்ரிங் வந்து எனக்கு இந்த இயரிங் வந்து எனக்கு இங்கே ஒரு ஸ்டோன் வந்துருக்கு தெரியுதா உங்களுக்கு. ஸோ இது வந்து அவங்க ஏமாத்தலை. ஏன் சொல்கிறேன்னா இந்த ஸ்டோன் விழுந்தது வந்து பாக்ஸ்குள்ளேயே இருக்குது. ஸோ அதனால இது ஏமாறல, நம்ம வந்து விழுந்திருக்கு. மேபி இது ஸ்டோனுன்றதுனால ஹெவியாக இருக்கிறதுனால விழுந்திருக்கும். நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபேக் வைக்கோ இல்லை க்ளூவோ போட்டு ஒட்டிட்டா நின்றோம் நம்ம. இல்லை உங்களுக்கு நான் அவ்வளோ எல்லாம் செலவு பண்ணுவேன், வேலை பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க, ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நம்மளோட விருப்பம் தான். நான் வந்து நம்ம வந்து இப்படி தான் வச்சுக்கணும் நம்ம அப்படின்னு நான் ஃபோர்ஸ் பண்ணேன் யாருமே நான். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 113 தாழ்மாங்க, நல்லா பெருசாகவே இருக்குது. சி இதோட ஹைட்டுக்கு ஈக்குவலாகவே இருக்குது. இதில் ஒரு முத்து இல்லைப்பா. இதில் அப்போ நான் ஏமாந்துருக்கேன், இந்த முத்து என்ன பாக்ஸில் இல்லை. ஸோ அது ஒரு தொல்லை. இதில் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கா, அவ்வளோதான். ஏமாந்துருக்கேன் இதில் நான். எத்தனைன்ற மாதிரி இருக்குது. அது ஸ்டில் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பட் ஒழுங்காக ப்ராடக்ட் வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். வாட்ஸ் ஆஃப் மணி நம்ம சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா மிரர்லாம் வச்சுருக்கு, நல்லா ஒரு ஏஸ்தட்டிக்காக இருக்கும், நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போது நம்ம இந்த பீகாக் தான். பீகாக் ஏன் சொன்னால் மேலே பீகாக் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, கீழே நல்லா ஃபெதர் மாதிரி நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலி எவ்வளோ ரேஞ்ச் கொடுத்துவாங்கன்னா 100 rupees கொடுத்து நான் வாங்கினேன். ஸோ லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ரொம்ப ஹெவிலாம் கிடையாது. பட் கலரும் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, அதில் பிளாக்கும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. நான் வேர் பண்ணி காட்டுறேன். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நான். நீங்கள் வேணால் நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீழே பீட்ஸ் இருக்குதுங்கன்னா அந்த கலர்ஸ்லாம் டிஃபர் ஆகும். எனக்கு தெரிஞ்சு பெயிண்டில் முக்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. இதை வேர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பார்த்தலாமா? நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலி இப்போ நான் இன்னொரு ப்ராடக்ட் எனக்கு வந்திருக்கு. என்னென்னா இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஒரு ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருக்கு. அந்த ப்ராடக்ட் நான் வேணும் தான் வாங்கினேன், எனக்காக இல்லை, மெயினாக வந்து அம்மாக்காக தான் வாங்கினேன். கிச்சன் ப்ராடக்ட்னு சொல்லலாம் நம்ம. இது கிச்சனு இல்லை பெட்ரூம் எதுக்கு வேணால் நம்ம சொல்லிக்கலாம் நம்ம. இப்போ எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது எதுனா, இந்த ஹேண்ட் ஃபேன் தான் யூஸ் ஆகுது எனக்கு. நம்ம ஃபேஸ் ஃபேன் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். நான் ஹேண்ட் ஃபேன் எதுக்காக சொல்கிறேன்னா, சும்மா ஸ்டாண்டர்டாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதுனால சொல்கிறேன். இது ஃபேஸ் ஃபேனும் சொல்லலாம் நம்ம. இது என்னென்னா 3 மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி பேசிக்காக சட்டிலாக வந்து இருக்கும்.
ரொம்ப சவுண்ட் கேட்கல. கேட்குதா? ரொம்ப சவுண்ட் கேட்கல. செகண்ட் ரவுண்ட்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. தேர்ட் வந்து நல்லா ஸ்பீடாக போகுது. எனக்கு பார்த்தீங்கன்னா தெரிதாங்க, எனக்கு இந்த முடி நல்லா பறக்குது பாருங்க. தெரியுதா? இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம வந்து எப்படி வேணாலும் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலி மேல இருக்கு கீழே வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? ஸ்டாண்டாக நிற்குது. நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி இப்படி வச்சிருந்தா கூட நம்ம ஸ்டாண்டாக நிற்குது ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து கிச்சனில் இருக்கிறாங்க, அம்மா கிச்சனில் இந்த சம்மர் டைமில் ரொம்ப வேகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சீலிங் ஃபேன் போனால் இந்த ஃப்ளேம்லாம் வந்து அலையும். அதுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேன் வாங்கினா நம்ம வந்து கொஞ்சம் வச்சிடலாம், திண்ணைக்கிட்ட வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க எப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்பாங்க. எப்படி வேணுமோ அவங்க தள்ளி இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுப்பாங்க, இல்லை கிட்டக்க இருந்தால் கொஞ்சம் மூஞ்சிக்கு வர மாதிரி வச்சுப்பாங்க. இல்லை ரொம்ப ஸ்வெட்டாக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக லோ பிபி ஆகுது, அதனால கொஞ்சம் ரொம்ப எரிச்சல் ஆகுறாங்க. அதனால ஒரு பொதுநலன் கருதி அப்படி வந்து வாங்கினேன். அது இல்லாமல் என்னன்னா, இப்போ கரண்ட் போகுது, சம்மர் டைம்ல கரண்ட் கட் ஆகுதுனால பாப்பாக்குலாம் வந்து ரொம்ப நைட் டைம்ல சஃபகேட்டா இருக்கு, அதனால அவங்க தூங்க மாட்டாங்க. ஸோ அதனால இது வாங்கினேன். அதுக்கும் யூஸ் ஆகும். அண்ட் இப்போ எனக்கு எது யூஸ் ஆகுதுன்னா, நான் வீடியோ எடுக்கிறேன், ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் எடுக்கிறேன். இப்போ சம்மர் டைம் இருந்தால் ரொம்ப வேகுது வேற. ஸோ அதை இப்படி வச்சுட்டு நான் இப்படி வச்சுட்டேன், ஒரு ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு நான் வச்சுட்டேன், ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு. ஸோ எனக்கு நல்லா எனக்கு ஃபேஸுக்கு வந்து ஸ்வெட் ஆகாமல் இருக்கும். அது ஒன்று. அண்ட் வந்து நமக்கு நைட் டைம் கரண்ட் கட் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி லைட்டும் இருக்குது நம்மளுக்கு. இது நம்ம சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி தான் இது. ஸோ இது வந்து தாளமாக நினைக்கிறேன். இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப மஸ்ட் பைன்னு நினைக்கிறேன் நான். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 554க்கு நான் வாங்கினேன். எஸ், இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. பிங்க்கில் இருக்குது, ஒயிட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி கலர் தான் கிடச்சிது. எனக்கு சூஸ் பண்ண முடியல, அவுட் ஆஃப் ஸ்டாக்ல ரேஞ்சில் ஆக போச்சு. அதனால நான் வாங்கிட்டேன் நான். தேங்க் காட் எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. நல்லா இருக்குது. குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்து நான் வாங்கினேன். அதான் ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது நல்ல ஒரு ஹெவி இயரிங் தான். நான் நல்லா ஹெவியாக தான் இருக்குது, நல்லா பெருசாகவும் இருக்குது. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 288. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி தான் இது. பட் ஆனால் அதுக்கான ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா அது அவ்வளோ அழகாக பாலிஷ்டாக இருக்குது, ரொம்ப மேட்டிஃபையாக கொடுத்துருக்காங்க. என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. பல்லாக்கில் ஒரு ராணியை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அவங்க தனக்கு தானே ராணி தானே. ஸோ அந்த மாதிரியான பர்சன் ஃபீல் பண்ணுறீங்கன்னா சீரியஸாக நிறைய பேர் நினைப்பாங்க நான் ராணி தான் அப்படின்னு நான் நினைப்பாங்க. பட் சீரியஸாக சொல்ல போனால் எல்லாருமே ராணி தான். அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் வேர் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பார்த்தலாம். நம்ம நல்லா இருக்குல்ல, நல்லா பெருசாக இருக்குது, நல்லா ஸ்டேட்மெண்ட் இயரிங் மாதிரி இருக்குது, நல்லா ஹெவியாக. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமிக்கி தான். நான் சொன்னல எக்ஸிபிஷன்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஹெவி காஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான இயரிங் தான் இது. பார்க்க அப்படி தான் தெரியுது, நல்லா லுக் லைக் வந்து எக்ஸிபிஷன்லாம் இப்போ அப்படின்னா ப்ரீமியம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 138. பெருசு பெருசுலாம் இல்லை, சின்னதுதான், குட்டி ஜிமிக்கி. போட்டு பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சின்னதாக நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இது நான் வீட்டுக்கு போடுற மாதிரி இருக்குது இயரிங். எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு. எல்லோரும் நீங்கள் நினைப்பீங்க நான் சொல்லலை, எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது நான் சொன்னேன். சின்னதாக இருக்கு ரொம்ப அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நல்லா இருக்குது, நல்லா பளிச்சுன்னு தெரியுது, நல்லா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த இயரிங் தான். இது கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்குது, நல்லா ஹைட்டாக இருக்குது. ஜிம்கி நல்லா பெருசாகவும் இருக்குது. கீழே தொங்கட்டும் கொஞ்சம் நல்லா டிசைன்டாகவும் இருக்குது. இதோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 123. ஓகே, 123க்கு வாங்க தாராளமாக. நல்லா இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த கலகலன்னு சவுண்ட் கேட்குது. ரூமில் இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கிளி கிளி கிளின்னு அந்த மாதிரி இருக்குது. குழந்தைங்க தொட்டியில் கிளி கிளி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் தான், இந்த அடுக்கு மாடி தான். ஏன் சும்மா சொல்கிறேன் நானே அடுக்கு மாடின்ட்டு, ஏன்னா அடுக்கடுக்காக இருக்குல்ல, அதனால அடுக்கு மாடின்னு சொன்னேன். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 145. கொஞ்சம் லைட்டாக வெயிட் இருக்குது. மினிமலிஸ்ட்டாக போடுற பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெவின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் ஹெவியாக போடணும்னா இந்த நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். 145 தாராளமாக வாங்கலாம். காமன் கலர் பிளாக்ல வாங்கியிருக்கேன் நான். ஸோ இதில் நிறைய வேரியண்ட் ஆஃப் கலர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ட்ரை பண்ணி பாருங்கள் அதையும். நல்லா இருக்கு, ஹெவியாகவும் இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காம்போ தான். இது வந்து 6 பீசஸ் இருக்குது. 6 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 254 தான்.
தாராளமாக 254க்கு வாங்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆக்சுவலி எக்ஸிபிஷனில் வாங்குற மாதிரி பீசஸ் தான் இருக்குது. ப்ரீமியமாக தான் இருக்குது. எல்லா வெயிட்டாகவும் இருக்குது அண்ட் வந்து சின்னதாகவும் இருக்குது. சின்னதாக இருந்தாலுமே வெயிட்டாக இருக்குது. ஸோ லுக்ஸ் லைக் ப்ரீமியமாக தான் இருக்குது. குறை சொல்கிற மாதிரி இது எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு செட் வந்து இது நான் உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன், இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் உங்களுக்கு பார்க்க முடியல என்னன்ற பர்சன் இருந்தீங்கன்னா இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸோ நாலுமே கொஞ்சம் எல்லாமே யூனிக்காக தான் இருக்குது. பட் என்ன ஒரு 2 கலர் மட்டும் கொஞ்சம் சிமிலராக இருக்குது. அந்த க்ரீன் மட்டும், லைட் க்ரீன் மட்டும். மற்றபடி வந்து எல்லாமே கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன்ஸாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த 6 கம்மல் நல்லா தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒர்த் ஃபார் மணின்னு சொல்லலாம் நம்ம. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ரொம்ப பசிக்குது. இடையில ஸ்நாக்ஸ் டைம். ஆனியன் பகோடா சாப்பிடுங்க மக்களே. நல்லா இருக்கு. சூடு இல்லைன்னா நல்லா தான் இருக்கு. நான் ஒரு பக்கம் மட்டும் தான் மாடு மாதிரி அரைப்பேன், இன்னொரு பக்கம் அரைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஓட்டப்பல் நிறைய சாப்பிட்டு சாப்பிடுவேன். அதனால எனக்கு பல்லு ஓட்டையாயிடுச்சு. இந்த பக்கமும் ஆயிடுச்சு. ஆனால் கேப் போட்டுட்டானே, இந்த பக்கம் போடல. கிணறு மாதிரி ஓப்பன. ஏன் கிணறு இல்லை, இந்த ஆத்துல எல்லாம் இந்த தண்ணி வரப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓப்பன்ல இருக்கும். ஏன்னா நானே டேமேஜ் பண்ணிப்பேன், யாரும் டேமேஜ் பண்ண வேணாம். சாப்பிட்டேன், சாரி, கொஞ்சம் பசியாதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த இயரிங் தான். ஆக்சுவலி இந்த இயரிங் வந்து நான் அமேசானில் கூட வாங்கியிருக்கேன். நான் அதை கூட நான் ரிவ்யூ போட்டிருப்பேன் நம்ம சேனலில். அது பார்த்தீங்கன்னா 699. நானா அப்பயே காட்டுறேன். நான் இந்த இயரிங்கா 699. மீஷோவில் வாங்கின ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 142 தான். ஸோ தாராளமாக வாங்கலாம். பட் என்னன்னா இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா பிக்சரு, அது பிக்சர் வந்து கூட மாதிரி இப்படி அகலமாக இருக்குது. இது வந்து இப்படி கோபுரம் மாதிரி இப்படி இருக்குது. ஸோ அதோட ஃபினிஷிங் அந்த ஜிம்காலாம் இல்லை. ரெண்டுமே எனக்கு அப்போ வந்ததும் சரி இப்போ வந்ததும் சரி, அப்பயும் ரொம்ப சின்னதாக வந்துச்சு தான் நான் வந்து ரிவ்யூ போட்டிருப்பேன். நான் இப்பயும் எனக்கு வந்து சின்னதாக வந்திருக்கு. எக்ஸாக்டாக அதே மாதிரி எனக்கு வரல. எனக்கு என்னன்னு தெரில. இது இல்லைன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்னாச்சும் கொடுத்துருங்க, சேம் டிசைன் வரலன்னா. ஏன்னா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்திருப்பேன் நான். பட் அப்படி இல்லைன்னும் போது கொஞ்சம் நம்ம கடுப்பாகும் நம்மளுக்கு. அதுதான் எனக்கு ஒரு இதுவாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. 142க்கு நம்ம இப்படி பார்க்கும்போது நம்ம வாங்கலாம்னு நினைக்கிறேன். நான் அதோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கலாமோ ரேட். அவங்க பரவாயில்ல, அமேசான் கம்பேர் பண்ணும்போது ஓகே தெரியுது எனக்கு. 142 தான் வாங்கலாம். சரி, இதை வேர் பண்ணி கட்டணும்னு பார்த்துலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. நான் இன்னும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஜிம்முக்கு அடிச்சா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஓகே, வீடியோ 2 கதாச்சு. இந்த வீடியோ பிடிச்சி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த இயரிங்ஸ் ஏதாவது பிடிச்சிருக்கு, இன்னும் வேறு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் எடுத்து வந்துருக்கணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நானும் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணுறேன் நான் வீடியோஸில். நான் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸ் சொன்னால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இன்னும் ஏதாவது நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்டர்டைன்மெண்ட்டாக கூட்டு போகிறதுக்காக வீடியோ ஃபுல்லாக ஸோ அதுக்காக தான் நான் கேட்குறேன். நான் உங்களோட எந்த ஃபீட்பேக் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக கேட்குறேன். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஜம்னா. நன்றி, வணக்கம்.